அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாதுஹு. அன்பும் அக்கறையும் கொண்ட சகோதரர்களும் சகோதரிகளும் அல்லாவின் பேரருளால் நம்மை மீண்டும் ஒரு புனிதமான ரமலான் காலத்திற்கு அழைத்து வந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையில் எத்தனை ரமலான்கள் நம்மை கடந்துவிட்டன. எத்தனை வாய்ப்புகள் நம்முடைய கைகளில் வந்து நழுவி விட்டன. இன்று நாமிருக்கிற இந்த தருணம் ஒரு சாதாரண நாள் அல்ல. இது மன்னிப்புக்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும் காலம். இது தவ்பாவின் வாசல்கள் விரிந்திருக்கும் நேரம். இது அல்லாஹ்வை நெருங்குவதற்கான பொற்காலம். நாம் பல நல்ல விஷயங்களை கேட்கும்போது மனதில் ஆர்வம் எழுகிறது. இனி முதல் தினமும் பஜர் தொழுகையை தவறாமல் செய்வேன் என்று நினைக்கிறோம். இனி முதல் தினமும் குரான் ஓதுவேன் என்று உறுதி செய்கிறோம். ஆனால் சில நாட்கள் கழித்து அந்த ஆர்வம் குறைந்து விடுகிறது. ஆரம்பத்தில் இருந்த தீவிரம் மெதுவாக மங்குகிறது. இதுவே மனிதனின் இயல்பு. ஆனால் மார்க்கம் நமக்கு சொல்வது என்ன? சிறிய செயலாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யப்படும் செயல் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மகத்தான செய்தியை நமக்கு அறிவிக்கிறார்கள். யார் ஒருவர் இஸ்திக்பாரை தனது அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக்கிக் கொள்கிறாரோ, வழக்கமாக்கிக் கொள்கிறாரோ, அவருக்கு அல்லாஹ் 3 பெரும் அருள்களை வழங்குவான் என்று கூறினார்கள். முதலாவது, அவர் சந்திக்கும் எல்லா நெருக்கடிகளுக்கும் அல்லாஹ் வெளியேறும் வழியை உருவாக்குவான். குடும்ப பிரச்சனை ஆகட்டும், பொருளாதார சிரமம் ஆகட்டும், தொழில் தடைகள் ஆகட்டும், மன குழப்பம் ஆகட்டும், மனிதன் பலவித சுமைகளை சுமந்து கொண்டு தான் வாழ்கிறான். ஒருவருக்கு பணமில்லாதது கவலை, இன்னொருவருக்கு பணம் இருப்பதே கவலை. ஒருவருக்கு பிள்ளை இல்லாதது துயரம், இன்னொருவருக்கு பிள்ளைகளே துயரம். பதவி இல்லாதது கவலை, பதவி வந்த பிறகு அதை காப்பாற்றுவது கவலை. இப்படி கவலை இல்லாத மனிதரை இந்த உலகத்தில் தேடிக் கண்டுபிடிக்க முடியாது. இரண்டாவது அருள், கவலைகளிலிருந்து விடுதலை. இன்றைய உலகத்தில் மன அழுத்தம் மிகப்பெரிய நோயாக மாறிவிட்டது. மனிதன் வெளியே சிரித்தாலும் உள்ளே உடைந்து கொண்டு இருக்கிறான். இதய நோய்கள் அதிகரிக்கின்றன என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அதன் அடிப்படை காரணங்களில் ஒன்று மன அழுத்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய மருந்து எவ்வளவு எளிமையானது தெரியுமா? அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்கள். அஸ்தக்பிருல்லாஹ் என்று உங்கள் நாவை நனைக்குங்கள். தினமும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். மூன்றாவது அருள், ரிஸ்க். அல்லாஹ் எதிர்பாராத இடத்திலிருந்து வாழ்வாதாரத்தை வழங்குவான். ரிஸ்க் என்பது சாப்பாடு மட்டும் அல்ல. ஆரோக்கியம் ரிஸ்க், அறிவு ரிஸ்க், நல்ல துணைவர் ரிஸ்க், நல்ல பிள்ளைகள் ரிஸ்க், நல்ல பெயர் ரிஸ்க், அமைதி ரிஸ்க். மனிதன் வாழ்வதற்கு தேவையான அனைத்தும் ரிஸ்க். அதை அல்லாஹ் அறியாத வழிகளில் இருந்து கொடுப்பான். அன்பானவர்களே, ரமலான் மாதம் தவ்பாவின் மாதம், மன்னிப்பின் மாதம். நமக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று, நாம் நேரடியாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க முடியும் என்பதே. முந்தைய சமுதாயங்களில் பாவத்திற்கான தண்டனைகள் கடினமாக இருந்தன. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு எளிதாக்கி வைத்திருக்கிறான் பாருங்கள். 2 சொட்டு கண்ணீர் வடித்து உண்மையோடு தவ்பா செய்தால் போதும், அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஒரு அடியான் தன் பாவங்களை நினைத்து பயத்தில் வடிக்கும் ஒரு சொட்டு கண்ணீரின் மதிப்பு என்ன தெரியுமா? அந்த ஒரு கண்ணீரை ஒரு தராசின் ஒரு பக்கத்தில் வைத்து மற்றொரு பக்கத்தில் இந்த உலகையே வைத்தாலும் அந்த கண்ணீர் தான் கனமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது எவ்வளவு பெரிய செய்தி! நாம் பல நேரங்களில் தனிமையில் உட்கார்ந்து உலக பிரச்சனைகளை நினைத்து அழுகிறோம். ஆனால் எத்தனை முறை நம்முடைய பாவங்களை நினைத்து அல்லாவின் முன் கண்ணீர் விட்டிருக்கிறோம்? நம் கடந்த காலத்தை நினைத்து, யா அல்லாஹ், நான் தவறு செய்தேன், என்னை மன்னித்து விடு என்று கைகளை உயர்த்தி கேட்டிருக்கிறோம். ரமலான் மாதத்தில் பகலில் நோன்பு நோற்றவருக்கும் இரவில் நின்று வணங்குபவருக்கும் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் அது உண்மையான ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் இருக்க வேண்டும். மன்னிப்பை பெறுவதற்கான வழிகளில் முக்கியமானது 5 நேர தொழுகையை பாதுகாப்பது. ஒருவர் தினமும் 5 முறை ஆற்றில் குளித்தால் அவரது உடலில் அழுக்கு இருக்குமா? அதுபோல் ஒருவர் 5 நேர தொழுகையை பேணினால் அவரது பாவங்கள் கழுவப்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கியார்கள். அடுத்து, ஒழுவை முழுமையாகச் செய்வது. பள்ளிவாசலுக்கு நடந்து செல்வது. ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒரு தரஜா உயர்த்தப்படுகிறது. ஒரு தொழுகைக்கு பிறகு அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து வாழும் மனநிலை இருந்தால் அந்த இதயம் எப்போதும் அல்லாஹ்வோடு இணைந்திருக்கும். மற்றொரு முக்கியமான விஷயம், தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சுவது. மக்கள் பார்க்காத இடத்தில் கூட அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வோடு வாழ்வது. அதுதான் உண்மையான தக்வா. எல்லோரும் இருக்கும் இடத்தில் பாவத்தை தவிர்ப்பது எளிது. ஆனால் யாரும் இல்லாத இடத்தில் தவிர்ப்பதே உயர்ந்த நிலை. அன்பான சகோதரர்களே, இந்த ரமலானை வெறும் பசியும் தாகமும் கொண்ட மாதமாக அல்லாமல் இதயத்தை சுத்தப்படுத்தும் மாதமாக மாற்றுவோம். தினமும் குறைந்தது 100 முறை அஸ்தக்பிருல்லாஹ் என்று சொல்ல முயற்சி செய்யுங்கள். நம் நாவை திக்ரால் உயிர்ப்பிக்க வேண்டும்.
அதிகமாக சொல்ல வேண்டிய தீக்கு. أستغفر الله سبحان الله الحمد لله الله أكبر لا إله إلا الله أستغفر الله سبحان الله الحمد لله الله أكبر لا إله إلا الله. லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம் சேனலை தொடர்ந்து ஆதரிக்க மறக்காதீர்கள். இந்த மார்க்க அறிவு அதிகமான மக்களுக்கு செல்ல உங்கள் ஆதரவு தேவை. தயவுசெய்து சேனலை சந்தாதாரராக இணைந்து விருப்பம் தெரிவித்து பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது ஒரு சதகா ஜாரியாக உங்களுக்கும் நமக்கும் நன்மை தரும். வல்ல ரஹ்மான் நமக்கு உண்மையான தப்பாவையும் நிலையான இஸ்திக்பாரையும் இறுதி வரை ஈமானுடன் வாழும் பாக்கியத்தையும் வழங்குவானாக. வாகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாதுஹு.